சிதம்பரம் தொகுதியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு பானை சின்னம் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. சிதம்பரம் தொகுதியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவனுக்கு பானை சின்னம் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. நாடாளுமன்ற தேர்தல் களம் சூடுபிடித்திருக்கும் நிலையில் சின்னங்கள் ஒதுக்கீடு செய்யும் பணி தீவிரமடைந்திருக்கும் நிலையில் தற்போது விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவனுக்கு பானை சின்னம் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. சிதம்பரம் தொகுதியில் போட்டியிடும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவனுக்கு பானை சின்னம் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களுடன் இணைகிறார் செய்தியாளர் ஞானசேகரன். தற்போது விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு பானை சின்னம் ஒதுக்கீடு செய்யப்பட்டு இருக்கிறது. விரிவான தகவல்களை நீங்க பதிவு செய்யும். அரியலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தேர்தல் அலுவலர் மாவட்ட ஆட்சியருமான ஆனி மேகேஸ்வரன் அவர்கள் தேர்தல் சின்னம் அறிவிப்பதற்காக வந்தார். இதனிடத்தில் விடுதலை சிறுத்தை கட்சி திருமாவளவன் இடத்திற்கு வந்திருந்தார். இந்நிலையில் யாருமே பானை சின்னத்தை கேட்காததால் விடுதலை சிறுத்தை கட்சிக்கு திருமாவளவன் அவருக்கு பானை சின்னம் வழங்குவதாக தேர்தல் அதிகாரியும் மாவட்ட ஆட்சியரும் ஆனேஸ்வரன் அவர்கள் அறிவித்தார்கள். ஞானசேகரன், தற்போது நாடாளுமன்ற தேர்தலை தொடர்ந்து பிரச்சாரம் சூடுபிடித்திருக்கிறது. பானை சின்னத்தை வைத்து தற்போது விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் பிரச்சாரம் செய்வதையும் பார்த்து கொண்டிருக்கிறோம். கள நிலவரம் என்னவா இருக்கு ஞானசேகரன்? ஏற்கனவே பானை சின்னத்தில் விடுதலை சிறுத்தை கட்சி திருமாவளவன் வெற்றி பெற்றுள்ளார். மக்களிடத்தில் பெருமளவில் இது வரவேற்பு பெற்றுள்ளது. இது மேலும் அவர்கள் கன்ஃபார்மாக இது கண்டிப்பாக எனக்கு பானை சின்னம் கிடைக்கும் என்று உறுதியாக கூறியிருந்த நிலையில் பொதுமக்கள் இது கண்டிப்பாக அவருக்கு கிடைக்கும் என்ற நிலையில் இருந்தனர். இந்நிலையில் இந்த பானை சின்னம் அவர் கிடைத்திருப்பது வெற்றி வாய்ப்பு பெறுவதற்கான பெருவாரியான வாய்ப்புகள் அதிகமாக உள்ளதாக பொதுமக்களிடையே நிலவுகின்றன. 2019ஆம் ஆண்டு சிதம்பரம் தொகுதியில் இதே பானை சின்னத்தில் போட்டியிட்ட திருமாவளவன் மீண்டும் தற்போது அதே சின்னத்தில் போட்டியிடுகிறார். சிதம்பரத்தில் பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவனுக்கு பானை சின்னம் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதை தொடர்ந்து தேர்தல் நடத்தும் அதிகாரியிடமிருந்து தற்போது அந்த ஆணையை அவர் பெற்றுக் கொண்டிருக்கிறார். 2019ஆம் ஆண்டும் பானை சின்னத்தில் போட்டியிட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சி சிதம்பரம் தொகுதியில் வெற்றி பெற்றது. அதனைத் தொடர்ந்து தற்போதும் பானை சின்னம் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. விவரங்களுடன் மீண்டும் இணைகிறார் செய்தியாளர் ஞானசேகரன், கூடுதல் விவரங்களை பதிவு செய்யுங்க. 2019 ஏற்கனவே திருமாவளவன் பானை சின்னத்தில் தான் நின்று வெற்றி பெற்றார். இதனை அடுத்து பொதுமக்களிடையே இது பானை சின்னம் வெகுவாக பிரசித்தி பெற்று உள்ளது. இதனை அடுத்து மேலும் அவருக்கு பானை சின்னம் ஒதுக்கப்பட்டுள்ளது. இது அவருக்கு பெரும் வெற்றி வாய்ப்பை பெற்றுத்தரும் என்று பொதுமக்களிடையே ஆர்வமாக உள்ளனர். தகவல்களுக்கு நன்றி ஞானசேகரன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.